இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பட்டு. ஹாய், வெல்கம் டு சட்டுப்பட்டு சமையல். நான் தான் உங்க ஷப்தீனா. இன்னைக்கு என்னோட சட்டுப்பட்டு சமையல ஒரு அருமையான சூப்பரான ஒரு சிக்கன் பண்ண போறாங்க. அந்த சிக்கன் என்ன கேட்டீங்கன்னா மிர்ச்சி சிக்கன். அதாவது நல்லா ஒரு காரசாரமான சூப்பரான டிஷ் பண்ண போறோம். கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான குக்கிங் இது. நம்ம எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போமா. பட்டர், ஹோல் கரம் மசாலா, சால்ட், கேஷ்நட் பேஸ்ட், தனியாத்தூள், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், சிக்கன், மிளகாய் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சீரகம், கொத்தமல்லி. இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வழக்கம் போல நம்ம அடுப்பை பற்ற வைப்போம். அடுப்பை பற்ற வச்சு மேல கடாய் வைப்போம். இப்போ அடுப்பு பற்ற வச்சிருக்கோம். அது மேல இந்த நான்ஸ்டிக் கடாய் வச்சிருக்கோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் பட்டர் போடுவோம். ரொம்ப ஒரு ஈஸியான டிஷ்ஷுங்க இது. ஆனால் கொஞ்சம் குக்கிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். யாருமே வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. அதோட ஸ்பெஷல் என்ன சொல்றேன், இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷல் இங்க பாருங்க, கேப்சிகம் வச்சிருக்கேன். இந்த கேப்சிகம் வந்து எல்லோ, கிரீன், ரெட் இந்த 3 கலரையும் வந்து நல்லா பாயில் பண்ணியிருக்கேன். இந்த பாயில் பண்ணும்போது இதில் கொஞ்சம் பட்டை லவங்கம் போட்டிருக்கேன், கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்கேன். நல்லா பாயில் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி குக் பண்ணி வச்சிருக்கேன் நான். பாருங்க, இதுதான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷல். இது இப்போ நம்ம பட்டர் போட்டிருக்கோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிருக்கு. இப்போ இதுல வந்து கொஞ்சம் பிரிஞ்சி இலை, லவங்கம் இதெல்லாம் போடலாம். இந்த பிரிஞ்சி எல்லாம் போடும்போது கொஞ்சம் லைட்டா கிரஷ் பண்ணி போடுங்க. இந்த பிரிஞ்சி எல்லாம் போட்ட பிறகு ஒரு செகண்ட் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோட நம்ம வச்சிருக்க சிக்கன். இப்போ இந்த சிக்கன், பட்டர், ஜிஜி பேஸ்ட் நல்லா வதக்குங்க. அதுக்கு பிறகு நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணலாம். நல்லா பாருங்க, ஒரு டிஷ்ஷுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் குக்கிங் இருக்கு. அதாவது சில டிஷ்ஷுக்கு வந்து மசாலாலாம் போட்டு எல்லாம் கிரேவி ரெடி பண்ண பிறகு சிக்கன் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு வந்து நான் லைட்டாக பட்டர் போட்டிருக்கேன், ஹோல் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு போட்ட பிறகு நம்ம சிக்கனை போட்டு இதில் நல்லா சௌதே பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மஞ்சள், மிளகாய் போட 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், தனியா போட 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இருக்கிற தண்ணியிலே வந்து நல்லா வதக்கலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் இதெல்லாம் வாட்டர் ஆட் பண்ணலாம். இந்த மசாலாலாம் இந்த சிக்கனோட நல்லா கோட்டிங் ஆகணும். அதுக்கு பிறகு இதெல்லாம் வாட்டர் ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா நம்மளுக்கு கோட்டிங் ஆயிருக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்றோம். இப்போ நம்ம இந்த கேப்சிகம் அரைச்சி பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கேப்சிகத்தை வந்து நம்ம இதில் ஆட் பண்றோம். கேப்சிகம் வந்து நான் 3 கலர் போட்டிருக்கேன். ஒன்று வந்து பச்சை, மஞ்சள், சிவப்பு. இந்த 3 கலர் நல்லா வேக வச்சு போட்டிருக்கேன். நம்ம ஸ்பைசி சிக்கன்னாவே பெரும்பாலும் வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணோம்னா நிறைய மிளகாத்தூள், தனியாத்தூள், பச்சை மிளகாய் இது மாதிரி நிறைய மசாலாலாம் போட்டு பண்ணுவாங்க. பேசிக்காக ஆனியன் டொமேட்டோ இல்லாமல் பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம ஆனியன் டொமேட்டோ யூஸ் பண்ணவே இல்லை. வெறும் இந்த கேப்சிகம், இந்த கேஷ்நட் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு தான் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த கிரேவி வந்து தின் கிரேவியாக இருக்கும். லைட்டாக திக்காக இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தின் கிரேவியாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி ரசம் வைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த கிரேவி ரெடி பண்ணணும். கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போடுங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம இங்க அரைச்சு வச்சிருக்க கேஷ்நட் பேஸ்ட் ஆட் பண்றோம். இங்க பாருங்க, இந்த கேஷ்நட் பாருங்க, இதுல நான் பாயில் பண்ணும்போது கொஞ்சம் கேஷ்நட், கசகசா, தயிர் இதோட ரேஷியோ என்ன கேட்டீங்கன்னா, கேஷ்நட் வந்து 150 கிராம்ஸ்னா 25 கிராம்ஸ் வந்து நான் கசகசா போட்டிருக்கேன். ஒரு 100 ml தயிர் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்னா ஊற வச்சு நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்றேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், செமி கிரேவி, அதாவது கிரேவியா தான் இருக்கணும். ரசம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும். அப்படி உங்களுக்கு லைட்டா திக்கா வேணும் அப்படி ஆசைப்படுறீங்கன்னா இந்த கேஷ்நட் பேஸ்ட்டை நீங்க அதிகமாக ஆட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்றேன். அதே மாதிரி பிரெஸ்ட்டை வந்து நீங்க ரொம்ப நேரம் வேக வச்சீங்கன்னா என்ன ஆகுன்னா, அந்த அந்த மார்பு உள்ள கோழி அது என்ன பண்ணுன்னா ரொம்ப நேரம் வேக வச்சீங்கன்னா அது பஞ்சு மாதிரி ஆயிடும். அப்ப நீங்க சாப்பிடும் போது ஒரு சவு மாதிரி இருக்கும். அதனால கரெக்டா பக்குவமா நீங்க வேக வச்சு எடுத்துருங்க.
இப்போ நம்ம இந்த கிரேவி நல்லா ரெடியா இருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டா கொத்தமல்லி கிரீமை போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, ஜீரா போட ஃபினிஷிங் கொஞ்சம் போடலாம். 1 ஸ்பூன் கிரீம் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அழகா இந்த பிளேட்ல வந்து நம்ம பிளேஸ் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்ப கார்னிஷ்க்கு கொஞ்சம் லைட்டா கொத்தமல்லி போடலாம். இதாங்க மிர்ச்சி சிக்கன். மிர்ச்சி சிக்கனாவே நீங்க வந்து நீங்க ட்ரையா நினைச்சிருப்பீங்க. ஆனா இது கிரேவி, இது நல்லா தின் கிரேவியா இருக்கு. இப்போ சூப்பரா இது பாக்குறது கலர்ஃபுல்லா இருக்கு, குருமா மாதிரி இருக்கு. இப்போ இந்த டிஷ்ஷை வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு ரியலா அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். நல்லா அருமையா வந்திருக்கு. ஆனா கொஞ்சம் சீசனிங் எனக்கு கம்மியா இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் சால்ட் இதுல ஆட் பண்றேன். ஏன்னா நம்ம டேஸ்ட் பார்க்குற டிஷ் வந்து கரெக்டா சால்ட் எல்லாம் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து அப்பதான் உங்களுக்கு தெரியும் காரம் இருக்கும் புளிப்பு இருக்கான்னு தெரியும். காரமா சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. அது இல்லாம வீட்டுல நீங்க ரெடி பண்ண ஸ்டீம் ரைஸ் சுட 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 சாப்பாட்டுல வந்து நீங்க இந்த கிரேவி பிடிச்சதுன்னா அருமையா சூப்பரா இருக்கும்.